இன்றைய புதிய அரசு அந்த துறைமுகத்துக்குள் தன்னுடைய செயல்பாட்டை செய்ய நினைப்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இந்த நாட்டுக்கு வருமானத்தை ஈட்டுகின்ற ஒரு செயல்பாட்டை செய்வது சாலச் சிறந்தது என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இல்லை என்றால் இந்த துறைமுக நகர நிரப்பு சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் வருகின்ற வருமானங்கள் எல்லாம் எங்களுடைய நாட்டுக்கு சொந்தமற்றதாகத்தான் கணிக்கப்பட்டது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைக்கு புதிய சிடிசி கான் ஒன்று இந்த இலங்கை நாட்டிற்கு எங்களுடைய சுகாதார அமைச்சுக்கு கிடைத்ததற்காக அறிகின்றேன். ஆனால் ஏற்கனவே எங்களுடைய அமைச்சர் அவர்கள் மன்னாருக்கு விஜயம் செய்து இந்த சிடிசி ஸ்கேனை தருவதாக வாக்களித்திருந்தார். ஆனால் இப்பொழுது செய்திகள் அது உண்மையாக தெரியவில்லை. ஆனால் மன்னார் வைத்தியசாலையின் பெயர் அதில் இடம்பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். நான் இந்த உயரிய சபையிலே ஏற்கனவே மன்னார் மாவட்டத்தின் வைத்தியசாலை சம்பந்தமாக பலருக்கும் இங்கே இருக்கின்ற வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆகவே இந்த விடயத்தை எங்களுடைய வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசாங்கம் சார்ந்த உறுப்பினர்கள் கூட இதை வலியுறுத்தி இந்த இன்றைக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருந்த இந்த சிடிசி ஸ்கேன் மன்னார் மாவட்டத்துக்கு சென்றடைவதற்கு எல்லாரும் முயற்சி பண்ண வேண்டும். அமைச்சரிடமும் இது சம்பந்தமாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். தயவாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் மன்னார் மாவட்ட வைத்தியசாலை என்பது அது ஒரு மாவட்ட வைத்தியசாலை என்பதை விட ஒரு கிராம ரீதியான வைத்தியசாலையாகத்தான் இப்பொழுது பார்க்கப்படுகிறது. இந்த அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் தெரியும் மன்னார் மாவட்டத்தின் வைத்தியசாலை நிலவரம். ஆகவே அதை முன்னேற்றுவதற்கான ஒரு செயல்பாட்டை செய்ய வேண்டும். அதற்கு நாங்கள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சிடிசி ஸ்கேன் கிடைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்று இந்த சபையிலே நான் கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய தினம் மாகாண சபை தேர்தலை நடத்துவது எந்த வகையிலே நடத்த வேண்டும் என்ற குழுவை அரசாங்கம் நிர்ணயம் செய்திருக்கிறது. என்னை பொறுத்தமட்டிலே இந்த ஒவ்வொரு அரசாங்கங்களும் ஒரு பிரச்சனையை தணிப்பதற்கு இந்த குழுக்களை போடுவது வழக்கம். இந்த குழுக்களை போடுகின்ற போது அது ஆராய்கின்ற ஒரு சூழல் வருகின்ற போது, அது அறிக்கை சமர்ப்பிக்கின்ற சூழல் வருகின்ற போது அது காலத்தை கடத்துகின்ற ஒரு செயலாகத்தான் அமைகின்றது என்பதை கடந்த கால வரலாற்றிலே நாங்கள் பார்த்த உண்மை. ஆனால் இப்பொழுதும் புதிய அரசாங்கம் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஒரு முறையை ஆராய்வதற்கு ஒரு குழுவை நியமித்திருக்கிறது. ஆனால் இது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை தருகிறது. இந்த மாகாண சபை தேர்தலை காலம் கடத்துகின்ற ஒரு நிலையை புதிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் கொண்டிருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் பலமுறை அமைச்சர்களும் இந்த அரசாங்கமும் சொன்னது மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று. ஆனால் இப்பொழுது குழுவை நியமித்திருப்பதை பார்க்கின்ற போது இந்த மாகாண சபை தேர்தல் தள்ளப்படுகின்ற ஒரு முறையைத்தான் கொள்ளப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆகவே உடனடியாக இந்த பழைய முறையிலே தேர்தலை நடத்தி அதன் பின்பு என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய வேண்டுமே ஒழிய இந்த தேர்தலை பின்பற்றுவதற்கான யுத்திகளாக இந்த குழுக்களை அமைக்கின்ற ஒரு செயல்பாட்டை தயவு செய்து காலம் கடத்துகின்ற ஒரு நிலையை கொள்ள வேண்டாம் என்ற அந்த கோரிக்கையை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு இந்த மாகாண சபை தேர்தல் என்பது நடத்தப்படுகின்ற காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த அரசாங்கம் உடனடியாக இந்த தேர்தலை நடத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டுமே ஒழிய குழுக்களை அமைத்து அதை ஆராய்ந்து அது எந்த வகையிலே செயல்பட வேண்டும் என்று காலத்தை கடத்தி அதன் பின்பு அப்படியே கைவிடுகின்ற, என்றால் புதிய அரசியல் சாசனம் எழுதப்பட போகிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே இந்த மாகாண சபை முறைமையும் இல்லாதொழிக்கப்பட போகிறதா என்ற ஒரு கேள்வியையும் நான் இங்கு இந்த சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே புதிய அரசியல் சாசனம் எழுதப்படுகின்ற போது தமிழ் தரப்புகள் அத்தனை பேரையும்
இணைத்து ஒரு அவர்கள் விரும்புகின்ற எங்களுடைய மக்கள் விரும்புகின்ற தமிழ் பேசும் மக்கள் விரும்புகின்ற அந்த ஒரு புதிய அரசியல் சாசனத்தை எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த அரசாங்கம் கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு ஜனநாயக நேர்மைத்தன்மையாக இருக்கிற ஒரு சூழலை உருவாக்கும் என்பதை நான் இங்கு அந்த அடிப்படையிலே இந்த மாகாண சபை தேர்தலை பின்பற்றுவதற்கான யுத்திகளை இலங்கை அரசாங்கம் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், மக்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அந்த வகையிலே இந்த தேர்தலை பின்பற்றுவதற்கான யுத்திகளை புதிய அரசாங்கம் கையாள வேண்டாம் என்று நான் இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, பிரதி சபாநாயகர் அவர்களே, கடந்த அனர்த்தம் இயற்கை அனர்த்தத்தின் பின்பு மன்னார் அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதி அவர்கள் வந்திருந்தார்கள். பல விடயங்களை அவர் உடனடியாக செய்வதற்கான உத்தரவை கொடுத்திருக்கின்ற போதிலும் எங்களுடைய மீனவர்கள் நேற்றைய தினம் அறிவித்தல் சொல்லப்பட்டிருக்கிறது. புயல் இயற்கை அனர்த்தத்தினால் புயல் காற்று கூடுதலாக வீசக்கூடும், கடத்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்ற உத்தரவை அரசாங்கம் பிறப்பித்திருக்கிறது. இதை நாங்கள் ஜனாதிபதியிடம் நான் முன்வைத்தேன். ஒவ்வொரு முறையும் இந்த இயற்கை அனர்த்தம் வருகின்ற போது எங்களுடைய மீனவர்களை தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லுகின்ற அரசாங்கம் அவர்கள் அந்த காலத்திலே தொழிலுக்கு செல்ல முடியாத காலகட்டங்களிலே அவருக்கு ஏதாவது உணர்வு அல்லது ஏதாவது மானிய அடிப்படையிலே செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்ற போது ஜனாதிபதி அவர்கள் ஒரு உத்தரவை இட்டிருந்தார்கள். அதாவது இந்த எங்களுடைய குறிப்பாக இந்த இலங்கை நாட்டிலே இருக்கின்ற மீனவர்கள் இந்த தொழிலுக்கு செல்ல முடியாத கடலுக்கு செல்ல முடியாத ஒரு நிலையிலே அவர்களுக்கு உலருணவு கொடுக்கப்படும் என்று உத்தரவை பிறப்பித்து சென்றார்கள். ஆனால் அங்கே ஒரு சிக்கல் இருக்கிறது பிரதேச சபாநாயகர் அவர்களே. அது என்ன சிக்கல் என்றால், பிரதேச சபை எங்களுடைய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஜனாதிபதியுடைய உத்தரவு என்னவென்றால், இந்த மீனவர் சமூகத்திற்கு உலருணவு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்பொழுது பிரதேச சபைகள் கொடுக்கப்பட்ட அந்த உலருணவை மீளப்பெறுகின்ற அல்லது ஜனாதிபதி உத்தரவின் பேரில் மீனவ சமூகத்துக்கு கிடைக்கின்ற அந்த உலருணர்வு கொடுக்கப்படாத ஒரு சூழலை எங்களுடைய மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், மீனவ சமூகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. அதை ஒரு காலம் அனுமதிக்க முடியாது. ஜனாதிபதி அவர்கள் அதை உணர்ந்து அவர்களுக்கு அந்த உணர்வை கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவை இட்ட பின்பும் இந்த சிக்கலுக்குள் எங்களுடைய மீனவ சமூகம் திண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பிரதி சபாநாயகர் அவர்களே. இந்த விடயத்திலே எங்களுடைய அமைச்சையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த உலருணவு சம்பந்தமாக எந்த பாகுபாடும் இல்லாது எங்களுடைய மீனவ சமூகத்திற்கு செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.